யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது அப்படின்றார். இந்த வசனத்துல 3 விசுவாசத்தை பற்றி பேசுறாரு. விசுவாசம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு காரியத்தை யோவான் முன் வைக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னாடியே பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவும் தகப்பனும் மகனும் என்கிற உறவை தான் கொண்டு வருது. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் வாசிச்சுக்கும் போது பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லுது. 2 பேர் தான் பிதாவும் குமாரன். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் மாறிடுறார், தாய் மாறிடுது. கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது தகப்பன் கர்த்தரு, அந்த கிறிஸ்து பூமியில இயேசுவா வரும்போது இப்போ தாவீதினுடைய குமாரனா மாறிடுறார். இப்போ இதுல எதை நம்புறது? இயேசு தாவீதின் குமாரனா, இல்லைன்னா யோசேப்பின் குமாரனா, இல்லைன்னா மரியாளின் குமாரனா, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா? இதுல எதை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு தான் கேள்வி. அந்த வசனம் வாசிக்கும் போது சொல்லுது, நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமா இருந்து நாம என்னத்தை விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரன் என்கிற அந்த கட்டளையை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்றார். சரி, இப்போ முதல்ல ஒரு 2 வசனத்தை காமிக்கிறேன். இயேசு தன்னை யார் என்று சொல்றாரு, அப்புறமா பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்றாரு, அப்புறமா பைபிள்ல பிரதான அப்போஸ்தலன் பவுல் அவரு இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கூடன்னு பாருங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி, உங்களுடைய நல்வாழ்க்கை விசுவாசத்துல தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 2 விஷயத்துல தான் மனுஷனுடைய வெற்றி இருக்குது. ஒன்னு ஃபெய்த், விசுவாசம், இன்னொன்னு ஹோலி, பரிசுத்தம். இந்த 2ல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை பத்தி பார்க்கல, விசுவாசத்தை பற்றி பார்க்கிறோம். நல்ல கேளுங்க, நிறைய சர்ச்சில் உண்டு, ஜெபம் பண்ணுங்க கிடைக்க அப்படிம்பாங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஜெபம் வேலை செய்யாது, உபவாசம் வேலை செய்யாது. அதெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா விசுவாசம் பரிசுத்தம் இந்த 2 கற்பனைக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் ஜெபம் உபவாசம் வேலை செய்யணும். நீங்க விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் எடுத்துட்டீங்கன்னா உங்க ஜெபம் வேலை செய்யாது. அதனால உங்க ஜெபம் வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா விசுவாசத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கணும், இல்லைன்னா பரிசுத்தத்துல கட்டப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல பரிசுத்தத்தை பத்தி பேசுறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 41ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துக்கு 12 வயசு. இப்போ மரியா யோசேப், மாம்சத்தின்படி மரியாளுக்கு யோசேப்புக்கு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன்ட்டு பூமியில இருக்கிறார் இல்லையா? இப்போ அவங்க பண்டிகைக்கு போறாங்க, பஸ்கா பண்டிகைக்கு வருஷம் தோறும் மரியா யோசேப்பெல்லாம் போவாங்க. அவங்க குடும்பங்கள் போதும், பெரிய கூட்டமா போகும். நம்ம ஊர்ல இந்த வேளாங்கண்ணிக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, நல்ல கூட்டமா போவாங்க. அந்த மாதிரி எருசலேமில் பண்டிகை வரும்போது மக்கள் அங்கங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போறாங்க. போகும்போது இயேசுக்கு 12 வயசு கூட்டு போறாங்க. இயேசு போய் பண்டிகை போயிட்டாரு, எல்லாரும் அங்கே போறாங்க. இயேசு ஒரு பக்கம் இருக்கிறாரு, 12 வயசு. அவங்க அம்மா ஒரு பக்கம் சுத்துது, அப்பா ஒரு பக்கம் சுத்துது. நம்மள மாதிரி தான் சராசரி ஒரு டூர் போனால் எப்படி பிள்ளைங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு சுத்துவோமோ அந்த மாதிரி சுத்துறாங்க. பண்டிகை முடிஞ்சிருச்சு, 10 நாள் பண்டிகை முடிஞ்சிருச்சு. இப்போ ஊருக்கு திருப்பி வராங்க. ஒரு நாள் தூரம் ஆயிடுச்சு. ஆகின பின்னாடி மரியாவுக்கும் யோசேப்புக்கும் நம்ம ஒரு பையனை பெற்றிருந்தோம்னா பையன் எங்கன்னு பார்த்தா பையனை காணல. அவங்க தூக்கி வாரி போடுச்சு, பையனை காணமாடா அப்படின்ட்டு. கடனும் அவங்க குடும்பத்தாரில் விசாரிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. குடும்பத்தை விசாரிக்கிறாங்க, என் பையன் உங்கள் வீட்டில் எங்கேயா இருக்கிறானா, உங்கள் வண்டியில் ஏதாவது இருக்கிறானா, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் பார்க்கல. கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சாம். நல்லா கேட்டுருங்க, எருசலேமிலிருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் பயணத்தில் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க போய் சேர்வதற்கு 3 நாள் கழிச்சு 4வது நாள் தான் எருசலேமுக்கு போய் சேர்ந்தாங்களா. அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நாள் இயேசுவை அரிப்பு போட்டு தேடிக்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. இப்போ திடீர்னு எருசலேமுடைய ஆலயத்துக்குள்ள 3 நாள் கடைஞ்சு 4வது நாள் உள்ள போயிட்டாங்க. போகும்போது 2:42 சொல்லுது, மரியா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? அந்தம்மா கேட்குது. அந்தம்மா சொல்லுது, மாம்சத்தின்படி மகனே அப்படின்றது இல்லையா?
மகனேன்னு சொல்லுது. ஏன் நீங்கள் இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடு உன்னை தேடணும். அதாவது ஆர்வத்தோடு தேடணும், ஆவலோடு தேடணும். எங்கெல்லாமோ தேடணும் தெரியுமா? 3 நாடு சுத்தணும் அப்படின்றது. அதுக்கு 2:49 இயேசு பதில் கொடுக்கிறாரு. நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? அவர் சொல்றாரு, நீங்க ஏன் என்னை எதுக்கு தேடுறீங்க இல்லையா? அவர் கேட்கிற கேள்வி பாருங்க, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்படிதான் பேசுன மாதிரி பேச. நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? நீங்கள் என்ன பெத்தீங்க இல்லையா? கிடையாது. அப்ப எதுக்கு என்ன தேடுறீங்க? நோஸ்கட் பண்ணி விடுறாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்திரியே அப்படின்றாரு. ஸ்திரின்னு என்ன அர்த்தம்? அம்மா இல்லை அர்த்தம். ஸ்திரினா பெண்ணேன்னு அர்த்தம். பெண்ணே, நீங்கள் ஏன் என்ன தேடுறீங்க அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியலன்றது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒன்றும் புரியல. இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி பேசுறாரு? 12 வயசுல பேசுற பேச்சா பேசுறான், இவன் பெத்த தாய் இதை பண்ண மதிக்கிறானா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஆனா அவரு சொல்றாரு, நீங்க எனக்கு தேடுறிய, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லை என்றீங்களா அறியீர்களா? பிதா தான் கர்த்தர், அவரை தான் சொல்றாரு, கர்த்தர் தான் என் பிதா, நீங்க என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் இல்லை, நீங்க ஒரு ஸ்திரீ அப்படின்றாரு. நான் என்ன கேளுங்க, இயேசு உண்மையாட்டே மரியாட்ட தான் பிறந்தார், இது சாத்தியம். ஆனா எப்படி இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்து ஸ்திரீன்றாரு? இந்தம்மா சொல்லுது, என் மகன் சொல்லுது, ஆனா அவரு ஸ்திரீன்றாரு. அவரு சொல்லலாம் அம்மாவே மம்மி டேடின்னு போட்டிருக்கலாம், ஆனா அவரு சொல்றாரு ஸ்திரீன்றாரு. ஏன் என்ன தேடுனீங்கிறீங்க? ஏன் இந்த வார்த்தை போடுறாருன்னு, நீங்க குழந்தை பிறக்கிறத பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? பெண்கள் முக்கியமா புரிஞ்சுக்கணும், ஆண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சில வீட்டில் சொல்றது, குழந்தை பெற்றுக்கும் போது புருஷன் சொல்லுவாரு, நான் தான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் அம்மா மாதிரி சொல்லுவாங்க, நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன் தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனா இப்படி ஒரு சிஸ்டம், இப்படிதான் குழந்தை பெற்றுக்குவாங்கிற ஒரு சிஸ்டம் பைபிள்ல இருக்குது. ஆனா பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்குவாங்கிறது பைபிள்லே கிடையாது. ஏசா 44 சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே, உன்னை தாயின் கற்பத்துல உண்டாக்குனதும் உருவாக்குறது நான் தான். உன்னை உண்டாக்குனது நான். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் தாயின் கற்பத்துக்குள்ள உன்னை உண்டாக்குனது யாரு? நான் தான் உண்டாக்குனேன், உங்க அம்மா உண்டாக்கல, நான் தான் உண்டாக்குனேன். அப்புறமா சொல்றாரு, அந்த ஏசா படிக்கும்போது, கண்ணை உண்டாக்குனது யாரு? நான் அல்லவா? உனக்கு காதை உண்டாக்குனது நான் அல்லவா? அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, உனக்கு வாயை உண்டாக்குனது நான் அல்லவா? இது இந்த வாயை உண்டாக்குற கதை மோசே கூட பேசும்போது கர்த்தர் பேசுவார். மோசே சொல்லுவாரு, நான் எகிப்து நாட்டுக்கு போக மாட்டேன், அந்த ஜனங்கள கூட யுத்தம் பண்ண போக மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ கடவுள் சொல்லுவாரு, உனக்கு வாயை உண்டாக்குனது நான் தானே, உன் கற்பத்தில் இருக்கும்போது வாயை உண்டாக்குனான் தான், உனக்கு கண்ணை உண்டாக்குனது நான் தான், காலை உண்டாக்குனான் தான், கையை உண்டாக்குனது நான் தான். உங்க தாயும் கிடையாது, உங்க தகப்பனும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். இயேசு கிறிஸ்து மரியாவை பார்த்து ஸ்திரியன்னு சொல்லுவது காரணம் எதுக்குன்னு, இங்க யாரும் குழந்தை உண்டாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் குழந்தைய உண்டாக்குறது கர்த்தர். அப்படி பெண்கள்னால குழந்தை உண்டாக்க முடியும்னு ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்துல பெண்களே பிறக்காது. ஏன்னா எல்லா ஸ்திரீகளுக்கும் முதல்ல எப்படியாவது ஒரு 2 ஆம்பளை பெற்று எடுத்துடும். உங்களால அதை உண்டாக்க முடியும்னா, உங்க கற்பத்துல உங்க குழந்தைக்கு பிரச்சனை வரும்போது நீங்களே அதை சரி பண்ணிடுவீங்க. உங்களால ஏதாவது முடியும்னா, உங்களால ஒண்ணுமே முடியாது. அப்ப குழந்தைய உண்டாக்குறது, உன் தாயின் கற்பத்துல உன்னை உருவாக்குனதும் உன்னை உண்டாக்குனதும் நானே. கர்த்தருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், என்ன யாரும் உண்டாக்கல, பிதாதான் உண்டாக்குனார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இந்த மதிப்பை மனுஷனுக்கு கொடுக்காம தேவனுக்கு கொடுக்கிறாருன்னா, அதான் விசுவாசம். மரியாட்ட தூதன் சொல்லுவாரு, உற்பத்தி கால திட்டத்தின்படி நீ ஒரு குழந்தையை பெறுவாய். அதாவது இது ஒரு ப்ராசஸ், புரியுதா? 10வது மாசம் குழந்தை பெறணும், இல்ல 9 மாசத்துல இருந்து 10 மாசத்துல குழந்தை பெறணுங்கிறது தேவ திட்டம். அதன்படி தேவனே ஒரு மனுஷனை உருவாக்கி அவருடைய திட்டத்தின்படி குழந்தைய வெளியே கொண்டு வர்றாரு. எல்லாம் அவர் செய்யறதுதான், இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏசே சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நான் தேவனுடைய குமாரன். நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள எப்போ கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு வெற்றி துளிர்க்க ஆரம்பிச்சிடும். ஃபெய்த் தான் எல்லாத்தையும் கொண்டு வரும். முதல்ல ஃபெய்த் எங்க வரணும்? நாம் தேவனுடைய குமாரன் மேல விசுவாசத்தை வைக்கணும்ன்றார். சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து தானே சொல்றாரு, நான் தாவீதுடைய குமாரன் அல்ல, நான் தேவனுடைய குமாரன். ஆமென். சர்ச்சில் கட்டப்படும் போது பாடல் நல்லா இருந்துச்சுன்னு கட்டப்படக்கூடாது, தீர்க்க தரிசனம் நல்லா பேசுறேன்னு கட்டப்படக்கூடாது, ஏதோ ஒன்று நல்லா நடந்துச்சுன்னு கட்டப்படக்கூடாது. சத்தியம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரன். ஆமென். இதுல ஃபெய்த் முதல்ல ஃபர்ஸ்ட் வாங்கி அப்படின்றார். இப்போ 2வது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறாரு. எல்லாரும் திருப்பி விடுங்க. ரோமர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம், ரொம்ப முக்கியம் இந்த வசனம். இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். இயேசு யாருடைய குமாரன், அவர் எப்படி தேவனுடைய குமாரனா இருந்தாரு, எப்படி தேவனுடைய குமாரனா இருக்கிறார் என்பதை பற்றி ஆழமான ஒரு சத்தியம் இந்த வசனத்துல மட்டும்தான் பெருசா இருக்குது பாரு. மாம்சத்தின்படி தாவீதுடைய சந்ததியில் பிறந்தவரும் அப்படின்றாங்க. இயேசு பற்றி பேசுது. இயேசு மாம்சத்தின்படி தாவீதுடைய சந்ததியில் பிறந்தவரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சத்தின் படி அப்படின்னா மாம்ச அறிவின்படி, மனுஷ அறிவின்படி இயேசு தாவீதுடைய வம்சத்தில் இருந்த மரியாள் இடத்துல தான் பிறந்தார். மாம்சத்தினுடைய வெளிப்பாடு அப்படித்தான் பேசும் அப்படின்றார் இல்லையா? நல்லா கேளுங்க. இயேசு தாவீதுடைய குமாரன் என்று சொன்னா, அல்லனா தாவீதுடைய சந்ததியில பிறந்த யோசேப்புடைய குமாரன் சொன்னா, இல்லைன்னா மரியாளுடைய குமாரன் சொன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சீரோ தான் ஒண்ணும் கிடைக்காதுன்றார். ஏன் அப்படின்னா, நல்லா கேளுங்க, ஏன் அப்படின்னா மாம்சத்தை பிறக்கும். மாம்சம்னு என்னதுன்னா ரெண்டே தான் மாம்சத்துக்கு, மரணம் அழிவு, ரெண்டு தான் மாம்சம். இப்போ தாவீதின் குமாரன் இயேசு சொன்னா அதோட அர்த்தம் என்னதுன்னா, இவர் பாவத்துக்கும் மரணத்துக்கும் உட்பட்டவர் என்று அர்த்தம். மாம்சத்தின்படி எல்லாரும் சொல்றாங்க தாவீதின் குமாரன் அப்படின்னா, அவர் எப்படி சொல்றாங்கன்னா, நல்லா கேளுங்க, தென்னையில இருந்து தேங்காய் வரும், மாங்கால இருந்து மாங்காய் தான் வரும். அப்ப தாவீது மரண மனுஷன், அவன் இருந்து என்ன வரணும்? மரணம் தான் வரணும். அப்போ உங்க ஃபெய்த்தை இப்படி சொல்லவே கூடாது, விசுவாசத்தை இப்படி கொண்டே போக கூடாது. இயேசு தாவீதுடைய குமாரன், இல்லைன்னா யோசேப்புடைய குமாரன், மரியாளுடைய குமாரன் கொண்டு போக கூடாது. ஏன்னா யோசேப்பு சரி, மரியாவும் சரி மரண மனுஷர்கள். அந்த மனுஷனுடைய பிள்ளைன்னு உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா மரணத்திலிருந்து மரணம் பிறப்பிக்கப்படுதுன்னு நீங்க விசுவாசிக்கிறதுனால, அறிஞ்சோ அறியாம நீங்க மரணத்தையே நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பாவம் மரணம் தான் மிச்சம். இப்போ மறுபடியும் எழுதுறாரு, ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானுடைய வெளிப்பாடு. முதல்ல இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட சொன்னேன், இப்போ ஆவியானுடைய வெளிப்பாட சொல்றாரு. ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும். சுதன் உங்களுக்கு தெரியுதா? சுதன் சன் ஆஃப் காட், தேவ மனுஷன். சுதன் மகன் என்று தான் அர்த்தம். சுதன் வேற உனக்கு எங்க பேர கூட பிதா சுதன். ஒரு பையனது கேட்டான், நீங்க பெரிய பாஸ்டர் இருக்கிறீங்களே, உங்களுக்கு பிதா சுதன் போட தெரியுமான்னு கேட்டான். நான் ஏன்டா இதெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் போட்டாதான் கிறிஸ்தவம் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்ல, கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. யாரு கிறிஸ்தவன்? கிறிஸ்துடைய ஆவி உள்ள இருந்தா, பைபிள் சொல்லு, கிறிஸ்துடைய ஆவி உள்ள இருந்தாதான் கிறிஸ்தவன். பிதாசுத்தன் போடுறதுனாலயோ வேற என்ன பாடுறதுனால கிறிஸ்தவன் இல்ல. கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் உண்டு, கிறிஸ்துடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னா தான் கிறிஸ்தவன் உண்டு. அப்ப நல்லா கேளுங்க. அப்போ சொல்றாரு, ஆவியின்படி, ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி இவரு சுதன் அப்படின்றார், தேவகுமாரன் என்றார். நல்லா கேளுங்க. ஒரு பக்கம் மனுஷன் சொல்றான் அவரு தாவீதுடைய குமாரன் இல்லையா, அதை நம்ப கூடாதுன்றாரு. இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவி சொல்லுது தேவனுடைய குமாரன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் ஆவியா இருக்கிறாரு, அழிவில்லாது இருக்கிறாரு, தேவன் அற்புதம் உள்ளவரா இருக்கிறாரு, தேவன் அதிசயம் செய்யறவரா இருக்கிறாரு, தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, தேவன் நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு, தேவன் பொன்னையும் பொருளையும் தரக்கூடியவரா இருக்கிறாரு, நோய்களை மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்க கூடியவரா இருக்கிறாரு, மரணத்திலிருந்து எழுப்பக்கூடியவரா இருக்கிறாரு, உயிர்த்தல தரக்கூடியவரா இருக்கிறாரு. இப்போ நீங்க இவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்க சொன்னா, நீங்க தேவம் என்னதெல்லாம் பிறப்பிக்குமோ அத்தனையும் இந்த குமாரன் மூலமா எனக்கு உண்டாகும்ங்கிறதான் பூரண விசுவாசம் உண்டார். தாவீதுடைய குமாரன் சொன்னா தாவீதுல இருந்து மரணம் வருது, அது உங்களுக்கு சொந்தம். நீங்க தேவனுடைய குமாரன் சொன்னா தேவத்திலிருந்து என்ன வருதோ அதெல்லாம் இந்த குமாரன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுன்ற அர்த்தம் அப்படின்றார். பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியும் அவர் தேவனுடைய குமாரன், பழைய ஏற்பாட்டில் அவர் தேவனுடைய குமாரன், புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய குமாரன், நியாயப்பிரமாண காலத்திலும் தேவனுடைய குமாரன், விசுவாச காலத்திலும் தேவனுடைய குமாரன், கிருபையின் காலத்திலும் தேவனுடைய குமாரன் தான். அவர் எல்லா காலகட்டத்திலும் தேவனுடைய குமாரன் தான். உங்க விசுவாசத்தை பரிசுத்த ஆவி சொல்றாரு, அதை நம்புங்க. உலகம் முழுவதும் இருக்கிற மனுஷன் என்ன சொன்னாலும் நம்பாத. பரிசுத்த ஆவி சொல்றாரு, உங்கள் வெளிப்பாட்டா சொல்றாரு, அவர் தேவகுமாரன், அவர் மேல மட்டும் விசுவாசத்தை வாங்க. எப்படி அவர் தேவனுடைய குமாரன்? மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய குமாரன் சொல்றது? பவுல் சொல்றாரு, மரித்தோர்ல இருந்து உயிரோடு கூட எந்திரிச்சாரு, அதனால பலமாய் ரூபிக்கப்பட்ட, இங்கிலீஷ் பைபிள் சொல்றதும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட, நியமிக்கப்பட்ட இல்லையா, முடிசூட்டப்பட்ட தேவகுமாரன், பலமாய் ரூபிக்கப்பட்ட, நல்ல வல்லமையாட்டு ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் ஒருவர் தான் மரணத்தை ஜெயிச்சார். அவர் தாவீதின் குமாரனை செத்தே போயிருப்பார். ஆமென். நீங்க செத்த இயேசு விசுவாசிக்க கூடாது,
செத்த தாவீதை விசுவாசிக்க கூடாது, செத்த இயேசு விசுவாசிக்க கூடாது, உயிரோடு கூட எந்திரிச்ச இயேசு விசுவாசிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு லாபம். ஆமென். மரியாளுடைய குமாரன் சொல்லக்கூடாது, மரியா இறந்து போச்சு. அந்த அடிப்படையில் போனால் அவங்களும் இயேசு கிறிஸ்து மரிச்சு எந்திக்கலன்னு அர்த்தம். மரியாளுடைய குமாரன் என்றால் இயேசு எந்திக்கலன்னு அர்த்தம். தேவகுமாரன் என்றால் அவர் எந்திரிச்சு யாருன்னு அர்த்தம். அதோட பொருளே தான். ஆமென். மரியாளுடைய குமாரன் இயேசு எந்திக்கலன்னு அர்த்தம். தேவகுமாரன் அவர் எந்திரிச்சிட்டாருன்னு அர்த்தம். உயிரோடு கூட எந்திரிச்ச இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனும் என்னைக்கு நீங்க உள்ளத்துக்குள்ள பவர் ஆட்டு ஸ்ட்ராங் ஆட்டு எடுத்துக்கொள்றீங்களோ, வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்கு வழி பிறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய விசுவாசத்தை கண்ட கண்ட இடத்துல எல்லாம் வச்சிருப்போம், அறியாமையில வச்சிருப்போம். அதை புடுங்கி எடுத்து அப்படியே கிறிஸ்து மேல வைங்க. நீங்க தேவனுடைய குமாரனையே கிறிஸ்து இடத்துல பலமா இருக்கணும், உரப்பா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா, நீங்க அங்கேயே போய்க்கிடுங்க இங்கேயும் போய்க்கிடுங்க அப்படின்பா. ஆமென். அங்கேயும் கோயில் தான் இருக்குது, இங்கேயும் கோயில் தான் இருக்குது. அங்கேயும் இயேசு தான் இருக்குது, இங்கேயும் இயேசு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? நோ, எங்க இயேசு இருக்கிறாரோ முக்கியம் கிடையாது. இயேசு தேவனுடைய குமாரங்கிற கட்டளை தான் முக்கியம். இயேசுடைய கட்டளை தான் முக்கியம். நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீங்களே, அதுதான் அவருக்கு முக்கியம். இயேசு இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மதத்துக்காரன் சொல்லுவான் இயேசு இருக்கிறார், இயேசு ஒரு தேவன் உண்டு. ஆனா இயேசு தேவனுடைய குமாரங்கிற கட்டளையில ஒரு மனுஷன் வாழ்றானே, அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்றார். அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த விசுவாசத்துல, இந்த காரியத்துல பூரண விசுவாசத்துல வளர வேண்டும், வாழ வேண்டும். நிறைய பேர் 100% பேருக்கு இது விசுவாசம் கிடையாது. இயேசு தேவனுடைய குமாரனுங்கிற பூரண விசுவாசம் கிடையாது. இயேசு தேவனுடைய குமாரன் அப்படி சொன்னா ஆமா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன சந்தேகம் இருக்குது? இயேசு தேவனுடைய குமாரன் தான். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது தான் அதுல டேமேஜ் இருக்குது, உடைவு இருக்குது. கரெக்டா அதுல ஃபாலோ பண்ணவே முடியல. இது ஃபாலோ பண்ணணும், பண்ணதான் வாழ முடியும். பாருங்களேன், இப்ப இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தை பத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எப்படி பூரண விசுவாசத்துக்குள்ள வந்தார்? எபேசியர் 4:11, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அந்த அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அவரு தெய்வத்தை மட்டும்தான், பிதாவாகிய தேவத்தை மட்டும்தான் விசுவாசிச்சார். எந்த மனுஷனும் விசுவாசிக்கவில்லை, எந்த ஆவிகளையும் அவர் நம்பல. புரியுதா? தேவன் கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மட்டும்தான் விசுவாசிச்சாரு. எந்த மனுஷன் தாவீதையோ யோசேப்பையோ யாரையுமே அவர் நம்பவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. எந்த ஆவியை நம்பவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, இல்லையா? அதே மாதிரி அவருடைய அறிவு முழுக்க கர்த்தரை பற்றியா இருந்தது. அவர் எப்போ எதை பற்றி பேசினாலும் கர்த்தரை மட்டும் தான் பேசுறாரு, வேற யாரை பற்றி பேசுறதே கிடையாது. இந்த மாதிரி இந்த ஒரு நிலைமைக்கு மனுஷன் மாறணுங்கிறார். அது எப்படி சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். நீங்க கிறிஸ்து இயேசுவை போல சரியான விசுவாசம் உண்டாகிற வரைக்கும் அப்படின்றார். இயேசு எப்படி பவர்ஃபுல்லான விசுவாசத்துல இருந்தாரோ, எப்படி கர்த்தரை மட்டும் அறிஞ்சு கொண்டாரோ, அவர் மேல மட்டும் எப்படி ஃபுல் விசுவாசத்தை வைத்துக் கொண்டாரோ, அப்படி போலவே நீங்களும் பூரண புருஷராக வரைக்கும் அந்த பவரான ஒரு விசுவாசம் எனக்கு வேணும் பாருங்க. அதான் ஃபெய்த். கிறிஸ்து இயேசு கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தாரோ, அப்படி போல என்னுடைய விசுவாசமும் அறிவும் கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைஞ்சு போயிருக்கணும்ன்றார். அதான் பூரணமாகிற ஒரு விஷயம் என்றார், இல்லையா? நான் கர்த்தருக்காக எதுவுமே ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நான் ஃபெயில் ஆயிரும் பாருங்க. இங்க ஓகே, இங்க பிச்சை எடுத்து கூட தின்னுக்கிடலாம், இங்க மனுஷன்ட இறக்கம் கிடைக்கும். ஆனா இயேசு ஒரு முறை இந்த பூமிக்கு 2ஆம் வரும்னு சொல்றாங்களே, அந்த வருகைக்கு முன்னாடி இறக்கம் என்கிறதே கிடையாது. அப்புறம் மனுஷனுடைய நன்மைக்கு தீமைக்கு அப்பப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இந்த கிருபை காலத்துல நம்ம லேசா அப்படி இப்படி அப்படின்னு கொஞ்சம் நிற்கிறோம். பட் ஒருவேளை நம்ம கைவிடப்பட்டு நம்மளுடைய காலத்துல இயேசு நம்ம கைவிடப்பட்டிருந்தா அப்புறமா அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. பூரண விசுவாசம், பூரண நிறைவுன்றார். பூரண அறிவு அவரை பற்றி வாழணும், அப்படிதான் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்துக்கிட்டு, இல்லையா? அப்படி வாழ்ந்துக்கிட்டு எவ்வளவு பிரச்சனையில வாழ்ந்தாருன்னு நினைக்கிறீங்க? நித்தமும் அவருக்கு பிரச்சனை, நித்தமும் பாடு, நித்தமும் அவரை குறை சொல்றாங்க. அவரை குடியாரன்னு சொல்றாங்க, அவரை விபச்சாரக்காரன்னு சொல்றாங்க, பிடிச்ச அடிக்கிறாங்க, மலையில இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. ஆனா எல்லா பிரச்சனையிலையும் அவர் தேவனிடத்துல அவ்வளவு விசுவாசமா இருந்தாரு. கர்த்தரை மட்டும்தான் அவர் அறிவிச்சாரு, கர்த்தரிடத்துல மட்டும்தான் பூர்ணமா இருந்தாரு, நிறைஞ்சு போய் இருந்தார். அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சிக்கு நீங்க வளருன்ற. எப்போ பூரண விசுவாசத்துக்குள்ள வர்றோமோ அப்பவுமே வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அலை இருக்கு தெரியுமா? கடல் இருக்கிற அலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அலை இருக்கு பாருங்க. இந்த அலையில நல்ல
காற்று சூறாவளி காற்று பெலமா அடிக்கும்போது அப்படியே அது அந்த இடத்த பேர்ந்து அலைஞ்சி வேற இடத்துக்கு போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல காணாமலும் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அலையோட எஃபெக்ட் அதுதான். மறுபடி சொல்றேன். நல்ல காற்று அடிக்கும்போது தெற்க இருந்தோ கிழக்க இருந்தோ மேற்க இருந்தோ வடக்க இருந்தோ காற்று பலமா அலையில அடிக்கும்போது அலை அப்படியே அது கொண்டு போய் அப்படியே அந்த ஆழ்கடல்ல கொண்டு போய் அந்த வெள்ளை கலர் இல்லாமலே அப்படி நிறப்பாட்டு கலரோட கலராட்டு தண்ணியோட தண்ணியாட்டு அப்படி மங்கி போயிடும். அப்போ அலை சரி பெரும் காற்று அடிக்கும்போது கடந்து போகுது, குழந்தைகளும் சரி தவறான போதனையை போதிக்கும் போது கடந்து போகுது. இப்போ சொல்றாரு, இந்த காற்றுக்கும் குழந்தைகளை மாற்றி மாற்றி அலைக்கழிச்சு கொண்டு போற போதனைக்கு சொல்றாரு, சூது வாது தந்திரமான போதனைனால உங்களை யாராவது கூப்பிடும்போது கிறிஸ்து இயேசுவை விட்டு கர்த்தரை விட்டு நகர்ந்து போயிடாதுன்றாரு. ஏன்னா அலை காணாமல் போறது போல, சிறு புள்ள கடத்தப்பட்டு காணாமல் போறது போல, நீங்களும் கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிஞ்சீங்கன்னா கொஞ்ச நாள் நின்ன மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நாள்ல காணாமலே போயிடும். அதனால சொல்றாரு, நீங்க பூரண புருஷராகிற வரைக்கும் கர்த்தரை பற்றியும் அவருடைய அறிவை பற்றியும் வளருங்கள்ன்றாரு. ஒரு பிள்ளைய வஞ்சித்துட்டு போறவங்கலாம் ஒருத்தன் சும்மா அடிச்சுலாம் எடுத்துட்டு போக மாட்டான். அது கத்தும். அதனால என்ன செய்வாங்க, நல்ல சிரிக்கிற மாதிரி நல்ல பழம் இல்லைன்னா நல்ல பொருட்களை கொடுத்து அப்படியே சூது வாத காட்டி அப்படியே மேல எழுப்பான் இல்லையா? அதே மாதிரிதான் ஆவிக்குரிய மனுஷனை உலகம் எப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கொடுத்து தான் இழுக்கும். ஆனா அவங்க என்னத்தை கொடுத்தாலும் நான் கிறிஸ்து இயேசுவை தவிர வேறு ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டேனுங்கிற விசுவாசம் அவன்கிட்ட இருந்துட்டுனா இந்த உலகத்தை நான் சொல்லுவேன், அவன் என்னத்தை ஆசைப்படுறானோ அதை 1000 மடங்கு கர்த்தர் கொடுப்பார். அங்கதான் பிரச்சனை இருக்கு. விசுவாசத்தை பத்தி பேசும்போது அப்படி பேசுறாரு இல்லையா? இயேசுவை என்னதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? பிசாசுன்னு சொல்லிச்சு, இந்த உலகத்தை எல்லாம் உனக்கு தாரேன், நீ எண்ணி ஆறாது. நம்மகிட்ட சொன்னா விடுவோமா? இந்தியா இன்னைக்கு உங்க கட்சி தான் அப்படின்னு சொன்னா அப்படியே பாஸ்டர் ஆகுது, மைக் ஆகுது, போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போயிடும் நம்ம. ஏன்னா இந்தியாவுக்கு நம்ம தான் ராணி, அடுத்த ராஜா, அதனால போடா அப்படின்றோம். ஏசு சொன்னாரு, உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய. எலிசாட்ட நாம குற்றுவை வரான் இல்லையா? வரும்போது அவன் 100 கோடி ரூபா பணத்தை இன்னைக்குடைய தங்க ரேட்டுக்கு சொல்ல போனா 200 கோடி ரூபா, இன்னைக்கு இருக்கிற தங்க ரேட்டுக்கு 200 கோடி ரூபா பணத்தை கொடுத்தா எனக்கு பணம் வேண்டாம், கர்த்தர் தான் வேணும். அதான் ஃபெய்த். நம்மளுக்கு காசுனா அப்படி நெஞ்சு ஒரு சின்ன கஷ்டம் வந்துடணும் பாருங்க, யாரா காசு தந்துடுறாங்க அப்படியே கர்த்தரை விட்டு ஓடிடுறது. அப்புறம் என்னைக்காவது ஒரு பெரிய நோயை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா மறுபடியும் குற்றம் சொல்லுவாங்க, நான் கடவுள்கிட்ட போய் என்னத்தை கண்டோம். ஒழுங்கு பூரணர் ஆகணும்ல இல்லையா? நான் சொல்றேன், ஸ்கூலுக்கு போறதுனால முக்கியம் கிடையாது, 35 மார்க் மேல எடுக்கணும், இல்லைன்னா அதே ஸ்கூல் தான். ஹலோ இல்லையா? போறதான சொன்னது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் பாஸ் ஆகி போட முடியாது. புரியுதா? ஸ்கூலுக்கு போய் பூரணர் ஆகணும், 35 மார்க் எடுக்கணும், எடுத்ததை மாற முடியுமே தவிர நான் ஸ்கூலுக்கு போனோம் நான் சர்ச்சைக்கு போனோம் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன விசுவாசம் இருக்கு? என்ன அறிவு இருக்குது? அங்கதான் ஒண்ணு இல்லாம போச்சு. ஃபெய்த் என்ன இருக்குது? ஃபெய்த்னா என்ன தெரியுமா? எந்த நன்மை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் என் கர்த்தரை ஒரு நாளும் கூட நான் தூசிக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். அவருடைய ஆராதனை ஒரு நாள் கூட எந்த மனுஷனுக்கு பயந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் ஃபெய்த். பலவிதமான காற்றுகள் அடிக்கும் போது அலைய மாதிரி அலைஞ்சிட்டு ஓடக்கூடாது. ஒரு காற்று வாடை காற்று சொல்லுவாங்க, ஏமேன், அதுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னு தெரியல. இன்னொரு காற்று சொல்லுவாங்க கோடை காற்றும்பாங்க, அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியாது இல்லையா? இன்னொன்று சொல்லுவாங்க, தெற்க இருந்து காற்று வருது, வடக்க இருந்து காற்று வருது, மேற்க இருந்து காற்று வருது, கிழக்க இருந்து காற்று வருது, ஏதோ ஒரு நன்மை வருது இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, விட்டுட்டு போயிடாது, காணாம போயிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். காணாம அலையை போல அலைக்கழிக்கப்பட்டு காணாமலே போயிடுற கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள்ல மாட்டிட்டு முடிச்சிருவான். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் விசுவாசத்துக்கு. மரியா திடீர்னு குழந்தை உண்டாயிட்டான். ஆமாம், உலகத்திலே திடீர் குழந்தை மரியா மட்டும் தான் உண்டாயிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாது எப்படி குழந்தை உண்டாகணும். திடீர்னு தேவதூதன் சொன்னாரு, தேவனுடைய நிழல் உண்மையில் வரும்போது குழந்தை உண்டாயிரும். அந்த அந்த அம்மாவை சம்பந்தம் பார்த்துருக்குது. அவருங்க பேர் யோசேப்பு, இவங்க பேர் மரியா. திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாயிட்டு, வயிறு குண்டாயிடுச்சு. கணவனுக்கு சொல்றாரு, எப்படியா இவ்வளோ தள்ளி விட்டு ஓடிடணும். மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி இவன் சண்டைக்கு வராமல் விட மாட்டான்.
எப்படி குழந்தைய விட்டுன்னு சொல்லுவான், இல்லைன்னா என்னைய விட்டுன்னு சொல்லுவான். ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்காண்டி எவனை விட நான் தயார். கிறிஸ்துவுக்காக எவனை விடவும்? யோசேப்பு நம்ம 2 பேரும் நிச்சயம் பண்ணிருக்குது, கிறிஸ்து என் வயிற்றுல இருக்கிறாரு, இதனால உனக்கு இருதயத்தில் ஒரே குடைச்சல், நீ போ, நான் கிறிஸ்துவை விட மாட்டேன். நான் கிறிஸ்துவை, எனக்குள்ளாக வந்த கிறிஸ்துவ நான் ஒரு காலமும் அழிக்க மாட்டேன். நான் எவனுக்காக அழிக்க மாட்டேன், இல்லையா? எந்த கேவலத்திலையும் கிறிஸ்து என்னோட கூட இருந்தா, எனக்கு எத்தனை கேவலங்கள் வந்தாலும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள் நிமித்தம் நீங்க பாக்கியவனாக இருப்பீங்க சொல்லுது. கிறிஸ்துவை சுமக்கிறதுனால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வருகிற பாடுகள் எனக்கு பாக்கியம், ஏன்னா அது நன்மையை தான் தருன்றார். அந்த மவ விசுவாசத்தை நம்மளுக்கு காமிச்சு தான் போச்சு. நம்மள பூரண புருஷன் ஆகணும் பாருங்க. கிறிஸ்துவை விட்டு, தெய்வத்தை விட்டு என்னை புறம்பாக்குற எந்த மனுஷனும் எனக்கு சத்துருவா இருக்கிறான்றார் தாவீது. இருள் போச்சுன்னா வெளிச்சம் தானா வருங்க. ஏமே, இருள் போனா தானா வெளிச்சம் வரும். கூப்பிடாண்டான் சூரியனே. அந்த குடிக்கிறவனும் படம் பார்க்கறதான் நினைப்பான், இன்னும் சூரியன் காக்கவே இல்லையே. இருள் போனா தானா சூரியன் வரும். ஏமேன். உங்கள்கிட்ட இருந்து எப்போ அவிசுவாசம் போதோ, எப்போ விசுவாசம் உள்ள வந்துடுதோ, அப்பவுமே நன்மைகள் உள்ள தானா வந்துடும். என்னைக்கு கிறிஸ்துவை விட்டுறோமோ அப்போ பியாய் வந்துடும். இந்த உலகத்தை ஆடுறது 2 வளமாக தான், ஒன்று பிசாசு, ஒன்று ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து வேண்டாம்னா பிசாசு வந்துடும், பிசாசு வேண்டாம்னா ஏசு கிறிஸ்து போயிடும். இது ஈஸி. எப்போ வந்துச்சுன்னு தெரியல, அப்படிலாம் உங்களுடைய எப்போ வேணாலும் வருவான். எப்போ உங்கள் ஃபெய்த்து கண்ட்ரோலில் இருக்குதோ அது வரைக்கும் தேவன். எப்போ ஃபெய்த்தை இழக்கிறீங்களோ அப்போ பிசாசு வந்துடும். இந்த பூரண விசுவாசத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆற்றலை, அந்த அதிகாரங்கள் எல்லாம் எடுக்கிறது பாருங்க. பூரண விசுவாசம் வரும்போது உங்களுக்குள்ள ஆற்றல் வந்துடும். நம்புறீங்களா? விசுவாசத்துல பூரணமா இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஆற்றல், உங்களுக்கு பவர் வந்துடும். உங்களை ஜெயிக்க முடியும், உங்களால் ஓட முடியும், உங்களால் சாதிக்க முடியும். உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க பூரண விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் பிறக்கும். நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா பிறக்கும். உங்களுக்கு நீங்கள் பாடும்போது கண்டிப்பா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் பிறக்கும். நீங்க ஆக்டிவேட் பண்ண மாட்டேன், செயல்படுத்த மாட்டேன்னு சொல்றீங்க. சத்தியத்தை கேட்குறீங்க, அப்படியே யாரோ என்ன சொன்னாங்கன்னா அப்படியே போயிடுறீங்க. அங்க கூப்பிட்டா அங்க போயிடுறீங்க, இங்க கூப்பிட்டா இங்க போறீங்க. இதான் பிரச்சனை. அதை கேட்குறீங்கல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளே பூரண விசுவாசத்தில் வரணும். அதை ஆக்டிவேட் பண்ணுங்க, அது செயல்படுத்து, செயல்முறையில் கொண்டு வாருங்க. அது எப்படி செயல்முறையில் கொண்டு வரணும்னு சொல்றேன் நான். அப்படி கொண்டு வாங்க, உங்களுக்கு சத்துவம் கொடுக்கும், பலன் கிடைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி அப்படின்னார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தார், நம்மள மாதிரி மாம்சத்தில் இருந்தார் இல்லையா? மாம்சத்தில் இருந்த போது மரணத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை பார்த்தாரு அப்படின்னு அவர் மேல மட்டும் விசுவாசத்தை வச்சாருன்னு அர்த்தம். நோக்கினார் அப்படின்னு அவரை மட்டும் தான் பார்க்கிறார். நோக்கி பலத்த சத்தத்தோடு, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பலத்த சத்தத்தோடு. எப்படி கர்த்தரை நோக்கி ப்ரே பண்றதுன்றாரு? பலத்த சத்தத்தோடு. உள்ள அடி வயிற்றுல இருந்து நெஞ்சு கிழிச்சு வாயை புரட்டி போட்டு சத்தம் பிரளயம் போல கடந்து வருன்றார். எப்படி விண்ணப்பம் பண்ணாரா? ஆண்டவரே, என்னை ஒரு பிரதான ஆசாரியரை மாற்றும், மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்னை ஒரு பிரதான ஆசாரியரை மாற்றும், நான் உம்மை விட்டு போக மாட்டேன். அதான் சொல்றாரு. கர்த்தரை நோக்கி, அவரை பார்த்து, அவரை நோக்கி, மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவரை நோக்கி. மரணத்தில் செத்து போன மனுஷன் அல்ல, பாவம் செய்த மனுஷனே அல்ல, மரணத்திலிருந்து ரட்சிக்கிற, பாவத்திலிருந்து ரட்சிக்கிற கர்த்தரை நோக்கி, வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு என்னை பிரதான ஆசாரியரை மாற்றணும். பலத்த சத்தம் விட்டு, கண்ணீர் விட்டு வேண்டுதல் செய்து, அப்புறம் சொல்றாரு, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. இப்ப பூரணமாயிட்டார். பயபக்தி. ஒரு மணி நேரம் சொன்னேன் கர்த்தர் மேல, நான் போன வாரம் சொன்னேன் கர்த்தருக்கு மேல, வேலைக்கிழமை சொன்னேன், கர்த்தருக்கு மேல பக்தின வாயை திறந்து கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுன்றார். பயபக்தி, தேவன் மேல இருக்கிற பயபக்தி இப்படிதான் வாயை திறக்கும். பலத்த சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, அப்படி பயபக்தி நிமித்தமா அவர் கேட்கப்பட்டுச்சா. நான் சொல்ற பாருங்க, அவருக்கே இவ்வளவு பவர் கொடுக்க வேண்டியது. பிதாவாகிய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவரும், வானத்துல தகப்பனும் பிள்ளையா இருந்தவங்களும், பூமியில தகப்பனும் பிள்ளையுமா உறவு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பலத்த சத்தம் போட்டு கண்ணீர் விட்டு வேண்டுதல் செய்து இந்த பயபக்தி நிமித்தமா தான் கேட்கப்பட்டுச்சான். அப்போ ஒரு ஃபுல் பவரே விசுவாசத்தின் மூலமாக ஆக்டிவேட் பண்ணி, இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்துகிறார். ஃபெய்த் அவ்வளவு பவர் உள்ளது. அப்படி சொல்லிட்டு தான் கீழே வரும். அவர் பூர்ணமான பின்னாடி மெல்கிசேதேக்கின் முறையின்படி பிரதான ஆசாரியர் ஆனார் அப்படின்றது.
ஏன்னா பிரதான ஆசாரியன் அர்த்தம் என்னது? உலகத்துல ஃபுல் பவர் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அது பிரதான ஆசாரியிடம் மட்டும்தான் இருக்கும். தீர்க்கதரிசியும் கிடையாது, அப்போஸ்தலரிடம் கிடையாது. பிரதான ஆசாரியிடம் மட்டும்தான் உலகத்துடைய ஃபுல் பவர் இருக்கும். இவர் கரெக்டா விசுவாசத்தை வச்சு அந்த விசுவாசத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி தேவத்திட்ட இருந்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஒரு பிரதான ஆசாரியர் ஆனார் இருக்குது. அந்த அளவுக்கு தேவன் விசுவாசத்துல சுத்தம் உள்ளது. விசுவாசம் பயப்படாது. ஆமென். விசுவாசம் அதான் ஆண்டவர் அடிக்கடி கிட்டத்தட்ட 50-60 இடத்துல டூ நாட் ஃபியர் அஃப்ரைட், டூ நாட் பி அஃப்ரைட், பயந்து போகாதன்னு, பயந்து இருக்காதன்னு 40-50 இடத்துல இருக்குதுங்க பைபிளில். பயப்படாதன்னு, மனுஷனை பார்த்து பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத, இயற்கையை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, நோயை பார்த்து பயப்படாத, பாதையை பார்த்து பயப்படாத, எதையும் பார்த்து பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களின் நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும். என் வார்த்தை உங்களுக்கு நிலைச்சிருக்கணும், நீங்களும் ஏண்ட நிலைச்சு நிற்கணும். இந்த நிலைச்சி இருந்தா நீங்க கேட்டா கிடைக்கும். ரட்சிப்பினுடைய விலை என்னதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க பாருங்க, நீங்க உங்களை தேவன் நீங்க கொண்டு வந்திருக்காருல்ல, நீங்க சர்ச்சில் இருக்கும்போது என்ன ஃபீல்ல நீங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சில பேரை பார்த்தா கோயில் இருக்கிற ஃபீலிங்லேயே இருப்பாங்க. இந்த இந்த இப்படி ஒன்று பொன் பிள்ளைங்க இந்த கடைசியில் ஒன்று வச்சுட்டு முக்காடு மறைச்சி இழுத்து விடுவாங்க, இப்படி ஒன்று சில பேர் அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குற மைண்ட்லேயே இருப்பாங்க, அழுவானே பால் கொடுக்கணுமே. சில பேர் அப்படி பார்ப்பேன், நான் என்ன இந்த காக்கா வீட்டு வந்துச்சுன்னு பார்ப்பேன், நேரம் ஆயிடுச்சுன்னு பார்ப்பேன். சில பேர் கால் எடுத்து சொரிஞ்சு போட்டே இருப்பாங்க. சில பேர் புருஷனை பார்ப்பாங்க, சில பேர் பொண்டாட்டியை பார்ப்பாங்க. அவங்க சர்ச்சில் இருக்கும்போது எந்த ஃபீல்ல இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, பட் நான் இங்கிருந்து பார்த்துட்டே இருப்பேன். சில பேர் அப்படி இருப்பாங்க. எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, பாவம் அப்ராணியா இருக்கிறாங்களே, பிசாசு அதனால அவங்க கஷ்டப்பட வச்சிருக்கதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். நீங்க யாரு, எங்க இருக்கிறீங்கிறது, எதுக்கு முன்னாடி நிக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை பாருங்க. உங்க விசுவாச வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்புவதற்கு எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல வரேன். நீங்க எங்க இருக்கிறீங்க, ஒரு ஃபீல் வேணும் பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? 8 பாயிண்ட் சொல்றேன். நீங்கள் சீயோன் மலை இடத்திற்கும், நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்போ சீயோன் மலை பக்கத்துல இருக்கிறீங்க. ஆவியின்படி மாம்சத்தின்படி இந்த சர்ச்சில் தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எது பக்கத்துல ஆவியின்படி வந்திருக்கிற, கர்த்தர் உங்களை எது பக்கத்துல கொண்டு வந்திருக்காருன்னா சீயோன் மலையின் பக்கத்துல அடிவாரத்துல உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. அப்படின்னா அசையாத, என்னைக்கும் உறுதியா நிற்கிற, உங்களை பாதுகாக்கிற, உங்களை பலப்படுத்துற, உங்களுக்கு கேடகமா நிற்கிற சீயோன் மலை கிட்ட வந்திருக்கிறீங்களா? நீ எங்க இருக்கீங்க? பெரிய பாதுகாப்புடைய கவசத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அது எப்போ உங்களை பாதுகாக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க முன்னாடி நிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஆவியுடைய வெளிப்பாட்டு தெரியல. ஆனா உண்மையிலே நீங்க சீயோன் மலை கிட்ட நிக்கிறீங்க. எப்போ அந்த மலைக்குள்ளாக உங்களை தேவனை ஏற்றாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் சொல்றது, விழிச்சிருக்கணும், நல்ல கரங்களை தட்டி பரவசமா சிரிச்சு ஆவில அனலாம் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு நீங்க சீயோன் மலைக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை யாரும் துரத்தி படிக்க முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இனி உங்களுக்கு பயமும் பிரச்சனையும் இருக்காது. சீயோன் மலையுடைய பெரிய பவர் என்னன்னா, அந்த சீயோன் கோட்டையை யாருமே பிடிச்ச கிடையாதான். ஒரே ஒரு உலக தோன்ற முதற்கொண்டு சீயோன் கோட்டையை யாருமே பிடிச்ச கிடையாது, தாவீதை தவிர. அந்த நாட்டு ராஜா யுத்தத்துக்கு தாவீது போகும்போது அது சீயோன் கோட்டை மேல இருந்துச்சான். அவன் நினைச்சிட்டு இருந்தானா, எங்க கோட்டையை யாரா பிடிப்பா, இந்த கோட்டை இதுவரைக்கும் எவனும் பிடிச்சது கிடையாது, பிடிக்க போறதும் கிடையாது. அவ்வளவு பேர் பெற்றதுதான் சீயோன் கோட்டை, சீயோன் மலை. இப்ப சொல்றாரு, நீங்க நிக்கிறது எங்க நிக்கிறீங்க? சீயோன் மலை கிட்ட நிக்கிறீங்க. என்னைக்கு இந்த பவர் உங்களை பிடிச்சிட்டோ அன்னைக்கே இனி உங்களுக்கு மரணங்கிறதே கிடையாது. வயசாகி தான் சாவீங்க தவிர இந்த அல்பாயுஸ்ல போய் பிசாசோ நோய்களோ யுத்தங்களோ நீங்க அழிவதே கிடையாது. அந்த மலை உங்களை பாதுகாக்கும். 2, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் நீங்க நிக்கிறது எங்க நிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலுடைய ஆலயத்துக்கு முன்னாடி நகர்ந்து இல்லையா, எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய நகரத்துல நின்னாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு.
இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். அதாவது எருசலேம்ல அப்பப்ப விக்கிரங்களும் வந்துட்டு தான் இருக்கும், பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்குது. நீங்க எங்க இருக்கிறீங்களா? ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. எப்படி ஃபீல் இருக்கணும்? ஒரு உயிர் உள்ளவர் இங்கே நிற்கிறார். ஆமென். பட் நான் தரிசிக்கல, பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது ஜீவனுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். நீங்க அதுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறீங்க. எப்பவும் வேண்டாலும் அவர் ஒரு ஊதுனா உங்க வாழ்க்கை அப்படி நல்லாயிரும். சீசர்கள் பயந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்து சொன்னார், he breathed on them, receive the Holy Ghost. ஊதிட்டு சொன்னார், பரிசுத்தாவை பெற்றுக்கொள். பரம எருசலேமுக்கு முன்னாடி, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்துட்டு, உங்களுடைய நல் வாழ்க்கையை பார்த்துட்டு, விசுவாசத்தை பார்த்துட்டு பூணு ஊதி விட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும். 3 1000 16,000 தேவதூதர் இடத்துல நிக்கிறீங்களா? எவ்வளவு பவர்ஃபுல்லான தேவன் இங்க வச்சிருக்கிறோம். நீ எங்க நிக்கிற? சீயோன் மலையிடத்திற்கும் எருசலேம் இடத்திற்கும் 1000 16,000 தேவதூதருக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எங்க இவ்வளவு தூதர்களுக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? உங்க பிசாசு என்ன செய்யும்? மற்ற காரியங்கள் உங்களை என்ன செய்யும்? என்ன வறுமை என்ன செஞ்சிரு? என்ன நோய் உங்களுக்கு என்ன செஞ்சிரு? இத்தனை 1000 தூதர், 1000 16,000 தூதருக்கு முன்னாடி நிக்கிறீங்க. எல்லாம் ஒரு இமைப்பொழுதுல தேவன் உங்களை மாற்ற முடியும். இதை காமிக்கிறார். நீங்க எங்க நிக்கிறீங்க ஃபீல் பண்ணிடுங்க, கொஞ்சம் பரிபூர்ணம் அடைஞ்சிருங்க. இதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா வெற்றி நிச்சயம். ஆமென். 1000 16,000 தேவதூதருக்கு முன்னாடி நிக்கிறீங்க என்றார். சாதா ஆள் கிடையாது. 4 நீங்க எங்க வந்து நிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்த பரிசுத்தவான்கள் உண்டு இல்லையா? சர்வ சங்கம் இருக்குது இல்லையா? அது ஒரு கூட்டம் மட்டும் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மனுஷர்களோடு கூட உங்களையும் உங்களுடைய பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு தேவன் நீங்க ஆட்களை வச்சிருக்கிறார். 5 பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிடத்திற்கு. ஏமேன். நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் குடிகாரனும் விபச்சாரக்காரனும் கொள்ளக்காரனும் இப்படி இருக்கிற நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்களேன். நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பக்கம் ஆபிரகாம், ஒரு பக்கம் பணக்காரன், நடுசுல ஒரு பெரிய தீப்பிளவு. ஆபிரகாம் சமாதானத்தில் இருக்கிறான், இங்கே பணக்காரன் தீயில எரிஞ்சிட்டு இருக்கிறான். இதே சிச்சுவேஷன் தான் இங்கே நடக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, இந்த பக்கம் எனக்கு பின்னாடி பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி நிச்சயம், இங்கே பாவம் செஞ்ச நம்ம இருக்கிறோம். இப்போ உங்க ஃபீல் எப்படி இருக்குது? அந்த கெட்டவன் என்ன சொல்றான்? எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் தர முடியுமான்னு கேட்குறான். சேம் ஃபீல் தான் அங்கே நடந்ததான் இங்கே நடக்குது. இங்கே நம்ம நரகத்தில் இருக்கிற ஒரு கூட்டம், இங்கே பரலோகத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இவன் இங்கே இருந்து நான் அவங்கள பார்க்கும்போது, அவன் ஆம்பரனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்க தண்ணி கிடைக்காதான்னு கேட்டான். அதே ஃபீல் தான் இந்த ஃபீல் இருந்த. இங்கே நீதிமானுடைய ஆவி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உங்க ஃபீல் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது அங்கே இருக்கிறனா அவங்களோட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படும். ஏமேன். அப்ப தேவத்தை வந்து கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அவரு எழுதி வச்சிருக்கிற வார்த்தையின் மூலமாக உணர்ந்து நம்ம அவரை ஆராதிக்கலாம். அடுத்து இயேசுவிடத்திலும் நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? 7வது இயேசு கிட்ட வந்திருக்கிறீங்க. இயேசு இங்க இருக்கிறாரா இல்லையா? நீங்க இயேசு கிட்ட வந்திருக்கீங்க. பார்க்கலன்ற இயேசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? எனக்குள்ளாக என் ரத்தத்தை பார்க்கலன்றதுக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள ரத்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா நான் பார்க்கல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். சேம். ஏசு இங்க இல்லைன்னு நான் பார்க்காதன்னு சொல்லக்கூடாது. ஏசு இருக்கிறார். ஏமேன். நிறைய விஷயத்த பார்க்காம தான் நம்ம நம்புறோம். உங்களுக்கு தெரியுமா? கரண்ட் போது பாருங்க, அந்த பவர் பார்க்கல, நம்புறோமா இல்லையா? நம்புறோம். கண்ணு இருக்கு பாருங்க, கண்ணை நம்புறோம். ஆனா கண்ணுக்குள்ள இருக்க பவர் என்ன நம்மளுக்கு தெரியாது. அதை நம்புறோம். நம்மளுக்குள்ள கிட்னி இருக்கிறது தெரியாது, நம்புறோம். கல்லீரல் இருக்கிறது தெரியாது, கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, நம்புறோம். அப்படி போலதான் தேவன் சர்ச்சில் கிறிஸ்து இருக்கிறார். நான் பார்க்கல, ஆனா அவர் எனக்கு இருக்கிறார். அவருக்கு எல்லா நன்மைகளும் தருவார். விசுவாச பூர்ண வேணும். 8 இயேசு உடைய இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் இருக்குது. இது ரொம்ப அற்புத விதமான விஷயம் கடைசியில் போட்டிருக்கிறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ரத்தமும் நம்மளை பழி வாங்கும், எல்லாருடைய ரத்தமும் உயிர் வாங்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கும். ஆமென்.
அதனால சொல்றீங்க, எங்க வந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கிட்ட வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் எல்லாரையும் மன்னிச்சு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ரத்தம். இருக்க மார்க் 6ல் இருக்கு இந்த பகுதி. நீங்க படிக்கணும். யார் என்கிறார்கள் கேட்டோன்னு சும்மா அந்த ஒரு வசனத்தை படிக்காது. அதுக்கு மேல இருக்கு பாரு, இயேசு கிறிஸ்து வீட்டுல என்ன நடந்துன்னு அழகா எழுதிச்சு. அப்ப எனக்கு நல்லா புரியுது. நீங்க யார்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னா, நல்ல பாவம் செஞ்சு முன்னேற முடியாமல் பாவத்தினால கட்டப்பட்டு வந்திருக்கிறீங்க நீங்க. இயேசு கிறிஸ்துவ ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம் இங்க இருக்குது. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ரத்தம் உங்கள் மேல பாய்கிறது. யாரையும் நம்பாத. அவர் தாவீது குமாரன் இல்ல, கர்த்தருடைய குமாரன். அவருடைய முழு பவர் நமக்காக இங்கே வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனிடத்துல வந்து விசுவாசத்துல வளரும் போது இந்த 8 பவரும் அவனுக்கு வேலை செய்யுது.